எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும், அண்ணாமலை ஓரளவுக்கு அத பாசிட்டிவா தான் எடுத்துட்டு போறாரு. "உனக்கும் கீழே இருப்பவர் 1000 கோடின்னு" கண்ணதாசன் பாட்டு போடுவல்ல, அடிக்கடி பாடுவ தானே! அதையும் கார்ல போடுவேன் நான் கேட்டுருக்கேன். அந்த மாதிரி நம்ம நெனச்சுட்டு வாழ்க்கைய போகணும் அப்டின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து, "வீட்ட பூட்டிட்டு நம்ம போயிடலாம்" அப்படின்னு விஜயாவும் நம்ம முத்து, மீனா சொன்னாலும், "வீட்ட பூட்டுனா இது சீல் வைக்க மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல 4 பேர் முன்னாடி அசிங்கமா இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ட விட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்லி கிளம்பி எல்லாருமே கார்ல போறாங்க. வீட்ட விட்டு கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி அண்ணாமலை இந்த வீட்ட பார்க்குறது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. ஸோ விஜயாவுமே அழுதுட்டே போகுது. எல்லா பிரச்சனையுமே விஜயா அண்ட் மனோஜால தான். கண்டிப்பா இப்படி ஒரு முட்டாள நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்ப கார்ல ஏறி ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மீனா வீட்டுக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் நான் போறேன் பார்வதி வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா மீனா வீட்டுக்கு போகாம போகுது. ஸோ, இப்ப வந்து அப்கமிங்ல இப்ப அடுத்த நாள் சீல் வைக்கிறதுக்காக வருவாங்க. "எங்க வீட்ல இருக்கவங்கள காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓஹோ! நான் வரதுக்கு முன்னாடியே வீட்ட விட்டு போயிட்டோம் அப்படின்னா, அசிங்கமா இருக்காதுல்ல. 4 பேர் முன்னாடி உங்கள அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். முத்து, மீனா தப்பிச்சுட்டீங்களா? பயங்கரமான ஆளா தான் இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சீல் வைக்கிறவர் எங்க?" அப்படின்னா வீடையுமே சீல் வச்சாச்சு. வீட சீல் வச்சாச்சுன்னா, இனிமே வந்து ஏலத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து, மீனா எல்லாருமே யோசிக்க, ஸ்ருதியோட அம்மா, அப்பா தான் ஹெல்ப் பண்ண முன் வருவாங்க. நாங்க உதவி பண்றோம் அப்படின்னோன, அண்ணாமலை ஏத்துக்க மாட்டாரு. ப்ளீஸ் கடனாவாவது வாங்கிக்கோங்க. நீங்க எப்போ முடியுதோ உங்களால திருப்பி குடுத்தா போதும். இப்போதைக்கு அந்த வீட மட்டும் மீட்கிற வழிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அந்த ஒரு காச வாங்கிட்டு தான் வீட வந்து மீட்க போறாங்க. வேற வழி இல்ல. அதுக்கிடையிலுமே வேற ஏதாவது சிந்தாமணி பிளான் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த வீட நம்ம கைப்பற்றிக்கணும். அந்த வீடு தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிந்தாமணி யோசிச்சாலும், அத வந்து கண்டிப்பா ஜெயிக்க விடமாட்டாரு முத்து. ஸோ முத்து, மீனா என்னதான் அந்த வீட்டுக்காக உழைச்சாலும் கடைசியில பொல்லாதவங்க முத்து, மீனாவ தான் விஜயா பார்வையில. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.